நிதானம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரருமிருந்தார்கள். யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அப்படிப்பட்ட யோபுவின் வாழ்க்கையில் சாத்தான் தேவனிடத்தில் உரிமை பெற்று சோதனையை கொடுக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் பிள்ளைகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவஞ்செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்பொழுது சாத்தான் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். பின்பு யோபுடைய 3 சிநேகிதராகிய எலிப்பாசும் பில்தாதும் சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனால் அவனை காயப்படுத்தும்படி அநேக காரியங்களை பேசினார்கள். பின்பு கர்த்தர் இறங்கி வந்து யோபோடு பேசினார். கர்த்தர் யோபோடே பேசினபின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஆம், யோபு அந்த நிலைமையிலும் தேவனை குறித்து நிதானமாய் பேசினார். தேவன் யோபின் நண்பர்களை நோக்கி, நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகனபலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். வேதம் சொல்கிறது, நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் என்று. நிதானமாய் பேசின யோபின் மீது ராஜாதி ராஜாவாகிய தேவன் பிரியப்பட்டார். யோபை இரட்டிப்பான நன்மைகளால் ஆசிர்வதித்தார். மேலும் வேத வசனம் சொல்கிறது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று. ஆம், எந்த சூழ்நிலையிலும் நாம் நிதானமாய் நடக்கும் போது தேவன் அதில் பிரியப்படுகிறார். நிதானத்தை இழக்கும் போது அநேக குழப்பங்கள் வருகிறது. ஆனால் நிதானமாய் நடக்கும் போது அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. தேவனே, எந்த சூழ்நிலையிலும் நிதானமாய் நடக்க கிருபை தாரும்.